இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு தோமாவுக்கும் நம்பூதிரிகளுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வந்தன. நம்பூதிரிகள் யாரும் கோயில் கட்ட அனுமதிக்கவே இல்லை. அப்ப தோமா சொன்னாரு, நான் ஒரு சிலுவைய யானை கிட்ட தரேன், அந்த யானை சிலுவையை எங்க கொண்டு போய் வைக்குதோ அங்க கோயில் கட்டிக்கலாம்னு சொன்னாரு. அந்த யானை குலதெய்வ காளி கோயில் கிட்ட போய் அந்த சிலுவையை வச்சுது. நம்பூதிரிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டப்பட்டதுதான் இந்த தோமா கட்டின கோயில். கிபி 52ல தோமா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்போ நிறைய நம்பூதிரிகள் அவருக்கு எதிராக இருந்தாங்க. தோமாவோட உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்பூதிரிகள் எல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப தோமாவே நம்பூதிரிகள் எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. அதோட ஞாபகார்த்தமா இருக்கிற நினைவிடமா தான் இதை வச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்கிற கிராமத்து பாட்டான ரம்பன் பாட்டுல 7 பள்ளிகளோட குறிப்புகள் இருக்கு. 7 பள்ளிகள்னா 7 அரைப்பள்ளிகள் இல்ல. கேரளாவில் இருக்கிற 7 பள்ளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற அறப்பள்ளியும் தான். அறப்பள்ளினா அரசன் பள்ளிங்கிறது ஆய்வாளர்களோட கருத்து. அத்வைத்தமும் யூத நம்பிக்கையும் ஒன்னா? அத்வைத்தம்னா 2 அல்ல 1ன்னு அர்த்தம். அதாவது கடவுளும் மனிதனும் அல்லது ஆன்மாவும் ஒன்றுன்னு சொல்வாங்க. 8ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் பரப்பிய தத்துவம் இது. இங்கிலீஷ்ல மோனிசம். அனைத்தும் ஒன்று என்று அர்த்தம். இதுதான் இந்துக்களோட இறை நம்பிக்கைய பல தெய்வ வழிபாட்டுக்கு கொண்டு போயிருச்சு. இங்கிலீஷ்ல பான்தீசம். இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை. இரண்டும் பலவுமாக தெரியும், ஆனால் இருப்பது ஒன்றுதான். ஆனா யூத நம்பிக்கை சொல்வது கடவுள் இருக்கிறார், அவர் ஒருவர் மட்டும்தான், வேறு கடவுள்கள் இல்லை. அவருக்குள் பிரிவுகள் இல்லை, அவருக்கு உருவம் இல்லை, யாருடைய உதவியுமே இல்லாம இந்த உலகத்தை படைத்தார். யூத மதம் வேறு, அத்வைத்தம் வேறு. நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே கடவுளும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இதுதான் தாமஸ் கட்டிய அறப்பள்ளி. அதாவது உலகத்திலேயே முதலா கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயம். ஆனா தாமஸ் இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்களே. அவங்களாவது தாமஸ் தான் வரலன்னு சொல்றாங்க. ஆனா யூதர்களாகிய நீங்க இயேசு கிறிஸ்துவே இன்னும் வரலன்னு தானே சொல்றீங்க. தாமஸ் கட்டியிருக்க, இவ்ளோ சர்ச்சஸ் காமிச்சிருக்க, இவ்ளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்க. தேங்க்யூ.